வெல்கம் டு மதுஷின் இன்ஃபர்மேஷன் சேனல். மதுஷின் இன்ஃபர்மேஷன் சேனலில் நாம் இன்னைக்கு வந்து பழமொழி பற்றின வீடியோலாம் பார்க்க போகிறது இல்லைங்க. இன்னைக்கு வந்து நம்ம மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதை அப்படியே உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாய் ஒரு நாள் நைட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்காக போகுது. அது வாயில் நிறைய என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லி கரெக்டாக அந்தந்த ரேக்லேருந்து அதோட கூடையில் எடுத்து அந்தந்த திங்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா ஒரு நாய் இவ்வளோ புத்திசாலித்தனமாக ஒரு பேப்பரில் இருக்கிற பொருளை பார்த்து கரெக்டாக என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லி கூடைக்குள்ளே எடுத்து போடுதே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி அந்த நாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதை கூடையை வந்து வாயில் வச்சுக்கிட்டே அது பில் கவுண்டருக்கும் போகுது. பில் கவுண்டரில் போய் அது எடுத்த திங்ஸுக்காக கார்டு கொடுத்து கார்டில் பேமெண்ட் பண்ணுது. அதாவது அதோட காலை வச்சே வந்து நம்பர்லாம் கூட ப்ரெஸ் பண்ணுதான். இதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. எப்படிடா இந்த நாயை யார் இவ்வளோ புத்திசாலித்தனமாக வளர்த்துருப்பாங்க, அவங்கள நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்டே மூடிட்டு அந்த நாயை பின்தொடர்ந்தே போயிட்டுருக்காரு. அந்த நாய் வந்து சிக்னல் போட்ட பிறகு ரோட் கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி கரெக்டான பஸ்ஸில் ஏறி பஸ் டிக்கெட் கூட ரூபா கொடுத்து வாங்குதான். அந்த நாயும் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சிக்னல் போடுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக ரோடை கிராஸ் பண்ணுது. ரோடை கிராஸ் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிதான். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வந்ததுக்கு அப்புறமா அந்த பஸ்ஸில் ஏறி அதாவது ரூபா கொடுத்து டிக்கெட்டையும் வாங்குதான். அப்புறமா பஸ்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரமா நடந்து போய்கிட்டே இருக்குதான். அப்புறமா ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. கரெக்டா அந்த வீட்டு வாசல்ல வந்து ஒரு பெல் இருக்குதான், அதையுமே போய் அடிக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வராரு. அவரு என்னடானா அந்த நாயை சப்புன்னு மண்டையிலே ஒரு அடி அடிக்காரு. அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆயிருது. உடனே வந்து கேட்குறாரு, எதுக்காக இந்த நாயை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ புத்திசாலித்தனமான நாயை எதுக்காக அடிக்கிறீங்க இப்படி அப்படின்னும் கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இந்த நாயோடைய ஓனர் இருக்காருல, அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த நாய்க்கு நான் 10 தடவைக்கு மேலே சொல்லியிருக்கிறேன், போகும்போது சாவியை எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த நாய் சாவி எடுத்துகிட்டு போகாமல் தூங்கிட்டு இருக்கிற என்ன எவ்வளோ தைரியம் இருந்தா காலிங் பெல்ல அடிச்சு என்னை எழுப்பும். இந்த நாய்க்கு அறிவே இல்லை, என்னை எப்படி வந்து எழுப்புது, ஒழுங்கா சாவி எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. ஒரு சில பேர் இப்படிதாங்க, நம்ம என்னதான் செஞ்சாலும் அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பை தான் திரும்ப சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. அது ஒன்று சொல்லுவாங்களே, குறை சொல்ற வாய செங்கலே வச்சு அடைச்சாலும் நீ செங்கலை ஒழுங்கா வச்சு அடைக்கல அப்படின்னு தான் குறை சொல்லணும்னு. அதுதாங்க கரெக்டு. ஒரு சில பேர் இன்னுமே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம திங்க் பண்ணி நம்மளோட டைமை நம்ம என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you so much. Bye.